சொல்வார்களே, ஆனால் அந்த எல்லை என்ன, எவ்வளவு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவு வரைக்கும் இல்ல என்று காட்டணுமா இல்லையா? எல்லையை காட்டுங்க 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 என்று பலமுறை கேட்டும் அவங்க அந்த எல்லையை காட்டாம எங்களுக்கு எதிர ஆதாரம் கேட்கறீங்களான்னு கேட்கிறாங்க. ஆதாரம் கேட்கல, உங்கள்கிட்ட நீங்கள் சிறுக்கு வைக்கிறது நிரூபிச்சிட்டோம், உங்கள்கிட்ட ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்கிறோம், என்ன இந்த மாதிரி சொன்னீங்களே, அதுக்கு என்ன உங்களுடைய ஆன்சர் என்ன, கடைசி வரைக்கும் சொல்ல முடியல. அதே நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பொதுமக்கள்கிட்டையும் மற்ற சபைகள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதுக்கு மாற்றமாகத்தான் இந்த சபையில் வந்து வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன இதுவரை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஏன் அவுலியா கேட்பாரு, எத்தனை பேர்னாலும் கேட்பாரு, எல்லை இல்லாம கேட்பாருன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே, சொல்லிட்டு அதற்கான ஆதாரங்களை அடுக்கடுக்கு அள்ளி போட வேண்டியதானு கேட்டா அதை அவங்க வைக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த சபையில தான் இந்த மாதிரி மழுப்பி பேசுகிறார்களே தவிர அவங்களுடைய நிலைப்பாடு அது இல்லை. சின்ன உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கிளிப்பா அதை போடுங்களேன், போடுங்க. இறை நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை, இறை நேசர்களுடைய காது இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்தில வந்துருது. அதே போல இறை நேசருடைய கை இறைவனுடைய அந்தஸ்து வருது. அதனாலதான் நம்மனால பார்க்க முடியாததெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது, நம்மனால கேட்க முடியாததெல்லாம் அவங்களால கேட்க முடியுது, நம்மனால செய்ய முடியாததெல்லாம் அவங்களால செய்ய முடியாத காரணம் என்ன, அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இறைவனுடைய தரப்பிலிருந்து நடக்குது. அந்த பவர் வந்துருச்சு, அதனாலதான் முடியுது. ஒன்னும் தெளிவா விட்டுட்டு வருமா, ஆடியோ வேணுமா, மக்களுக்கு விளங்குறது தானே போடுறோம், லூஸ் இல்லாம ஓடுங்க, விட்டு விட்டு வருதுல. இறைவனின் பார்வை இறை நேசர்களுடைய காது இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்தில வந்துருது. அதே போல இறை நேசருடைய கை இறைவனுடைய அந்தஸ்து வருது. அதனாலதான் நம்மனால பார்க்க முடியாததெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது, நம்மனால கேட்க முடியாததெல்லாம் அவங்களால கேட்க முடியுது, நம்மனால செய்ய முடியாததெல்லாம் அவங்களால செய்ய முடியாத காரணம் என்ன, அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இறைவனுடைய தரப்பிலிருந்து நடக்குது. அந்த பவர் வந்துருச்சு, அதனாலதான் முடியுது. அதாவது இறைவனுக்கு எல்லை இல்ல, மனுஷனுக்கு எல்லை இருக்குன்னு சொன்னவங்க இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க, அது அந்த பவர் வந்துருச்சான், அவங்க காது இறைவனுடைய காது தான், அவங்களுடைய பார்வை இறைவனுடைய பார்வை தான். இதை நேத்து பூரா சொன்னாங்களா, நாங்க வேறுபடுத்தி தான் வச்சிருக்கிறோம், இணையெல்லாம் கற்பிக்கல என்று சொல்லிவிட்டு இறைவன் தான் இறந்து போனவர்கள் தான் இறைவன்கிற பச்சையா அப்பட்டமா சொல்லி இருக்கிறார்களே, இது மாதிரி ஏன் நேற்று வாதத்தில் சொல்லி அதுக்குரிய ஆதாரத்தை வைக்கல, நேற்று அதுக்கு இதான் எங்க நிலைமை அப்படிதான் நான் கேட்போம் என்று சொன்னா அதுக்குரிய வாதம் அழகா போயிருக்குமா இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க, அந்த பவர் வந்துருச்சான், அதாவது இறைவனுடைய காதுங்கிற தன்மை அப்படி வந்துருச்சு, அவங்களுக்கு இறைவனுடைய கேள்விங்கிற தன்மை வந்துருச்சு, இறைவனாக ஆகிவிட்டார்கள். அப்ப செத்து போன ஆளுக்கு இறைவனாகவே ஆகிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு மேல ஒரு சிறுக்கு என்ன இருக்கிறது, பகிரங்க சிறுக்கு. இப்ப என்ன, அவங்க இப்ப 4 நிலையாச்சு, முதல்ல 3 நிலை இருந்துச்சு இல்லையா, இப்ப 4வது ஒரு நிலைமை. இப்ப இதில் 4ல ஒண்ண கண்டுபிடிக்கணும் அவங்க நிலைமை என்னங்கிறத. முதல் 3ல எதை சொன்னாங்கன்னு தெரியாம இருந்தோம், இப்ப இதையும் போட்டு விட்டோமா. இப்ப 4 நிலைமையில வந்து என்ன நிலை உங்க நிலைமை, 4 தான் எங்க நிலைமைங்கிறீங்களா, 4ல எதை ஏத்துக்கிறீங்க என்று கேட்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இருக்கிறது. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, அல்லாஹ்வை தவிர யாரெல்லாம் இணை கற்பிக்க புகுந்தார்களோ இப்படி புரண்டு தான் பேசுவார்கள், தெளிவாக அவர்களால் பேச முடியாது, பாத்திலுக்கு அல்ல ஆதாரத்தை தரமாட்டான் என்பதற்கு ஒரு உதாரணமாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறார்கள், அடுத்த சொல்லிக் கொள்வோம். அது போக நீங்க வந்து தவறான கொள்கையில் இருக்கிறீங்க என்று சொல்லி சில ஆதாரங்களை சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு பட்டியல் மாதிரி வாசித்து சில கேள்விகளை கேட்டு இதற்கெல்லாம் பதில் இல்லை என்று சொன்னார்கள். அதுக்கு நம்ம தெளிவா சொன்னோம், எங்களுக்கு எப்ப பதில் சொல்லணும் தெரியும், பதில் சொல்லுவோம், எதை முதல்ல சொல்லணும் எதை 2வது சொல்லணும், முதல் நீங்க சிறுக்குங்கிற நிலைநாட்டணும் அப்புறம் சொல்லுவோம்னு சொல்லி இருந்தோம். இருந்தாலும் அந்த கேப்ல திருப்பி என்னஞ்சாங்க, சொல்லலன்ட்டாங்க. இப்ப அவங்க கேட்ட அந்த கேள்விகளுக்கு வர்றோம். ஒன்னு என்ன கேட்டாங்க, ஒண்ணு ஒண்ணா வருவோம். ஒன்னு என்ன கேட்கறாங்க,
நீங்க முசாபா ஒரு கையில செய்யணுங்கிறீங்க, இது அப்பட்டமான கிறிஸ்தவர்களுக்கு காப்பி அடிக்கிறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறீர்கள், இது கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். இதை முதல்ல எடுத்துக்கொள்வோம். இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவங்க இப்படி கேள்வியா கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? முசாபஹா என்பது இதுதான் எங்க நிலைமை, உங்க நிலைமை இதுதான், இந்த ரெண்டு நிலைமையில எங்க நிலை தான் சரி என்று ஆர்குமெண்டா வைக்கல. சும்மா போற போக்கில் என்ன செய்யறது, முசாபா செய்யலாம் என்கிறார்கள், இப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல ஒன்னு எடுத்துக்கொள்வோம். முசாபஹா பத்தி சொன்னீங்கல்ல, முசாபஹாவுல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, நாங்க என்ன சொல்றோம், எந்த வகையில் அது கிறிஸ்தவ ஒப்பாவது என்பதை காரண காரியத்தோட விளக்குங்க, வரைக்கு வேறு அதுக்கு பதில் வரும். ஒவ்வொன்றும் எப்படித்தான். முதல்ல நாங்க நீங்க எடுத்து வைத்த அந்த லிஸ்ட்ல இருந்து முசாபஹா சம்பந்தமா உங்கள்ட்ட கேட்கிறோம். இந்த முசாபஹா சம்பந்தமா நீங்க என்ன செய்யணும், அதற்கான ஆதாரங்களை எல்லாம் எடுத்து வைத்து இதுதான் நாங்கள் சொல்றோம், ரெண்டு கையில முசாபா செய்யணும் நாங்க சொல்றோம், இந்த அருக்கு ஆதாரம். இவங்க ஒரு கையில முசாபா செய்யணுங்கிறாங்க, இவங்களுக்கு ஆதாரம் இல்ல, கிறிஸ்தவர்களை பின்பற்றுதான் அவங்களுக்குரிய ஒரே ஆதாரம் அப்படின்னு சொல்லி தலீல்களோட வச்சு தான் எங்கள்கிட்ட விளக்கம் கேட்கணுமே தவிர, ஒரு கையில முசாபா செய்யறார்கள் போற போக்குல சொன்னா ஆதாரம் எடுத்து வச்சா நாங்க எப்படி வச்சோம், நீங்கள் இறந்தவர்கிட்ட கேள்வி கேட்கிறத வைத்து அது எப்படியெல்லாம் சிறுக்காவது என்பதற்கு ஆதாயத்தை எல்லாம் காட்டி காரணகரையை புரிய வச்சு ஆர்குமெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும். நீங்க பட்டியல் போட்டுட்டு போக கூடாது. அதனால நீங்க நேற்று போட்ட பட்டியல்ல முசாபஹா சம்பந்தமா உங்க ஆர்குமெண்ட் தெளிவா எடுத்து வச்சு எப்படி கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் நாங்க இருக்கிறோம் என்பதை நீங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும். அதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்ப இந்த போட்டு காட்டணும்ல, அவங்க கேள்வி அல்லாஹ்வுடைய கேள்வி, அவங்க பார்வை அல்லாஹ்வுடைய பார்வை, அந்த பவரே வந்து விட்டது என்றெல்லாம் சொன்னீங்களே. நேற்று எல்லை இல்லைன்றீங்களே, அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லை, மனுஷனுக்கு எல்லை இருக்குன்னீங்களே. அப்ப அந்த எல்லை என்ன, அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். என்ன எல்லை? அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லை, சரி. மனிதனுக்கு எல்லை இருக்குது, இந்த இறந்து போனவர்களுக்கு என்ன எல்லை, எந்த இடத்துல நிப்பாட்டுறது? ஒரு எல்லை இருக்கணுமா இல்லையா? எல்லையே இல்லைன்னு சொன்னீர்களே, ஆனால் சிறுக்கு தான் வைக்கிறீங்க. எல்லை இருக்குன்னா அந்த எல்லை எதுன்னு சொல்லணும், அந்த எல்லைக்கான ஆதாரம் சொல்லணும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய தினம் விவாதிக்கப்பட்ட விஷயங்களிலே இருந்து எதிரணியை சார்ந்தவர்கள் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. அதுல முன்னுக்கு பின் முரணாக நாம் பேசியதாக சொல்லி அவங்க முன்னுக்கு பின் இருப்பதாக நிரூபிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது அப்படிங்கிற நம்முடைய நிலைப்பாட்டை தெளிவாக கலியக்காவிலை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதுல தெளிவா இருக்குது. இன்றைக்கு அதைத்தான் சொல்றோம். வழிமாறுகளுக்கு சில ஆற்றல் இருக்குன்னு சொன்னா இறைவனால் வழங்கப்பட்டது, அதிலேயே இறைவன் வேறு, இரு அடியார்கள் வேறு அப்படிங்கிறது நிரூபணமாயிட்டது அப்படி நம்ம சொல்றோம். அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கும். நீங்க ஏன் அதுல இருந்து கேட்கறீங்க நம்ம சொல்லவே கிடையாது. நம்ம சொன்னது என்ன, அதற்கு ஆதாரம் என்ன அப்படியே கேட்கறீங்க. கலியக்காவே ஒப்பந்தத்திலேயா இப்ப நம்ம விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஒப்பந்தத்தை நடத்தினா இப்படி சொல்லிருக்கிறீங்களே, யார் கேட்டாலும் ஆதாரம் என்ன தாங்க அப்படி இங்க கேட்கறதுல ரைட் இருக்குது. எல்லோரும் கேட்டான்னு சொல்லிருக்கீங்களே, எங்கிருந்து கேட்டான்னு சொல்லிருக்கீங்களே, ஆதாரம் என்ன தாங்க என்று கேட்பதில் அர்த்தம் இருக்கிறது. இப்பொழுது நடைபெறுகிற விவாதத்தினுடைய ஒப்பந்தம் என்ன, அந்த ஒப்பந்தத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இவர்களெல்லாம் முஷ்ரிக் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்ப நாங்க முஷ்ரிக் என்று நீங்க நிலைநிறுத்தணும். கலியக்காவிலே ஒப்பந்தத்திலே உள்ள வாசகத்தை வைத்தாவது நாங்கள் முஷ்ரிக் என்று நீங்க நிலைநாட்டணும். எங்கிருந்து கேட்டாலும் நீங்க கலியக்காவிலை வாதத்தில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இந்தந்த வகையில மாற்றம். ஆகவே உங்களுடைய செயல்பாடு ஷிர்க்குன்னு சொல்லி இருக்கணும். அவங்களும் நிலைநாட்டணும். நம்மகிட்ட போய் ஆதாரம் கேட்டாங்களே, அதைத்தான் சொன்னா ஏன் எங்கிட்ட ஆதாரம் கேட்கிறீங்க? உங்களுடைய இந்த விவாத நிலைப்பாட்டு பிரகாரம் நாங்கள் முஷ்ரிக் தான்ங்கிறத அந்த வாசகத்தை வச்சு நிரூபிங்க. எங்கிருந்து கேட்டாலும்